கார்த்திகை தீபம் கொண்டாடுவதற்கான 2 கதைகள் உள்ளன. ஒன்று, ஒரு காலத்தில் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான திருமாலுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. இருவரும் தங்கள் பலத்தை நிரூபிக்க வாதாடினர். அப்போது சிவபெருமான் அவர்களை அழைத்து, இருவரும் சண்டை போடாதீங்க, உங்களில் யார் என்னுடைய தலையையோ அல்லது காலையோ முதலில் பார்த்துவிட்டு வருகிறீர்களோ அவர்களே பெரியவர் என்று சொல்லிவிட்டு சிவன் ஒரு மிகப்பெரிய நெருப்பு தூணாக மாறி விண்ணுக்கும் மண்ணுக்கும் நின்றார். ஒரு திருமால் வராக அவதாரம் எடுத்து அந்த நெருப்பு தூணின் அடியை தேடி பூமியில் துளைத்துச் சென்றார். வெகு தூரம் சென்றும் அவரால் சிவனின் பாதத்தை காண முடியவில்லை. தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பினார். பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து அந்த ஜோதியின் முடியை காண மேலே பறந்து சென்றார். பல ஆண்டுகள் பறந்தும் அவரால் முடியை காண முடியவில்லை. அப்போது சிவனின் தலையில் இருந்து கீழே விழுந்து கொண்டிருந்த தாழம்பூவை கண்டார். பிரம்மா தாழம்பூவிடம், நான் சிவனின் முடியை கண்டுவிட்டேன் என்று சிவனிடம் சாட்சி சொல்வாயா என்று கேட்டு அதை ஒப்புக்கொள்ள வைத்தார். பிரம்மா சிவனிடம் வந்து முடியை கண்டதாக பொய் கூறினார். தாழம்பூவும் அதற்கு சாட்சி சொன்னது. உண்மையை உணர்ந்த சிவபெருமான் அந்த ஜோதி பிளம்பிலிருந்து வெளிப்பட்டார். பொய் சொன்ன பிரம்மாவுக்கு பூலோகத்தில் தனிக்கோயில் இருக்காது என்றும், பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ இனி என் பூஜைக்கு பயன்படாது என்றும் சாபமிட்டார். உண்மையை பேசிய திருமாலுக்கு அருளாசி வழங்கினார். இந்த சம்பவம் நிகழ்ந்த நாளே கார்த்திகை தீப திருநாளாகும். சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளிப்பதை நினைவு கூறும் வகையிலே திருவண்ணாமலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. நாமும் வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுகிறோம். இரண்டாவது கதை, உலகத்தில் அதர்மம் அதிகமான போது கெட்டவர்களை அழிக்க சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கை என்ற குளத்தில் விழுந்தன. அவை 6ம் அழகான 6 குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த 6 குழந்தைகளையும் அன்பாக பார்த்து கொண்டார்கள். பிறகு பார்வதி தேவி வந்து அந்த 6 குழந்தைகளையும் வாரி அணைத்தார்கள். உடனே அந்த 6 குழந்தைகளும் ஒன்றிணைந்து 6 முகனாக மாறினார்கள். முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாகத்தான் இந்த திருவிழாவிற்கு கார்த்திகை தீபம் என்ற பெயர். இந்த கதையின் நீதி என்னவென்றால், நம் மனதில் இருக்கும் ஆணவம் மற்றும் அறியாமை என்ற இருளை நீக்கி அன்பு மற்றும் அறிவு என்ற ஒளியை ஏற்ற வேண்டும் என்பதே.